புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குவாரி உரிமையாளர் ராமையா காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குவாரி உரிமையாளர் ராமையா தற்பொழுது போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா தற்பொழுது சரணடைந்திருக்கிறார். புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த குவாரி உரிமையாளர் ராமையா தற்பொழுது சரணடைந்திருக்கிறார். நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் குவாரி உரிமையாளர் ராமையா போலீசாரிடம் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இந்த செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட இந்த வழக்குல முக்கிய நபராக தேடப்பட்டு வந்த ராமையா என்பவர் நமனசமுத்திரம் காவல் நிலையத்துல சரணடைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த வழக்குல ஏற்கனவே ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அந்த லாரியை ஓட்டி வந்த காசிநாதன், கல்குவாரி உரிமையாளரான திருமயம் அருகே பாப்பாத்தி ஊரணியைச் சேர்ந்த ராசு, அவரது மகன் தினேஷ், மற்றொரு கல்குவாரி உரிமையாளர் உட்பட மொத்தம் 4 பேர் ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில ராமையா என்ற கல்குவாரி உரிமையாளர், மற்றொரு கல்குவாரி உரிமையாளர் ராமையாவை தொடர்ந்து போலீசார் தேடி வந்த நிலையில தற்பொழுது அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி அவர் தொழுகைக்கு சென்றுவிட்டு அவர் இருசக்கர வாகனத்திலே திரும்பும் பொழுது லாரி மோதி பலியானார். அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் இந்த விபத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று அவர்கள் ஆட்சேபித்த நிலையில்தான் இது தொடர்பான விசாரணையில இது கொலை என்பது தெரிய வந்தது. லாரியை ஏற்றி அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. கல்குவாரிக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு புகார்களையும் கொடுத்து வந்த ஜகபர் அலி இவர் அதன் காரணமாக கல்குவாரி மற்றும் அது தொடர்புடைய தொழில் சார்ந்த நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போலீசார் விசாரித்தார்கள். அந்த விசாரணையில இந்த 4 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார்கள். காசிநாதன், தினேஷ், ராசு உள்பட இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த ராமையா என்ற ஒரு நபர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தார். இவரும் ஒரு கல்குவாரியினுடைய உரிமையாளர் என கூறப்படுகிறது. இவர் தொடர்ந்து தலைமறைவாகி வந்த நிலையில்தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கில் முக்கிய நபராக ராமையா என்ற இந்த குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்றுதான் காவல்துறையினர் முனைப்பு காட்டினார்கள். சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டவுடன் சிபிசிஐடி போலீசாரும் இதில் துரிதமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டி வந்த நிலையில் அவர் இன்று நீதிமன்றங்களில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் சரணடைவார் என்ற ஒரு தகவல் வெளியானதுனால காவல்துறையினர் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்திருப்பது தகவல் வெளியாகி இருக்கிறது. உயரதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதனால உடனடியாக அங்கு சென்று ராமையாவிடம் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பின்னணியில் வேற யாரும் பின்னணியில் இருக்கிறார்களா, இன்னும் எத்தனை பேர் இதற்கு மூளையாக செயல்பட்டு இருக்கிறார்கள், என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது போன்ற பல்வேறு கோணங்களில் அடுத்த கட்டமாக விசாரணை நடைபெற இருக்கிறது. கைது செய்ய இந்த சரணடைந்திருக்கக்கூடிய இந்த நபரை சிபிசிஐடிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சிறையில் எடுக்கக்கூடிய நபர்களையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள்.